ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வெளியில் க்ளீன் பண்ணிகிட்ருக்க டைமில் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே சூடாக கமகமான்னு டீ போடுவார். காலையில் அவர் டீ போட்டு குடித்தாதான் எனக்கு என் வண்டி ஓடும். ஸோ அதனால் அவரோட டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காய் இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு செய்வார். அவர் டீ போட்டுட்ருக்காரு. ஸோ நான் வெளியில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் சைடில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹஸ்பண்டோட டீ இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். நல்லா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ளாரான்னு நினைக்கிறேன், அதை வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் டீ குடிக்கும் போது நானும் அவரும் வந்துட்டு யாரோ ஒருத்தர் காலையில் மார்னிங் 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஃபுட்டு போட்டுருவோம். அது அது சாப்பிட்றதே ஒரு அழகாக இருக்கும். அது ஃபுட்டு போடும் போதே நமக்கு ஆசையாக இருக்கும். அது நம்ம கிட்ட வரும்போதே நீங்கள் ஃபுட்டு போட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்க ஆசையாக இருக்கும். ஸோ நானும் இல்லை அவர் யாரோ ஒருத்தர் மறக்காமல் ஃபுட்டு போட்டுருவோம். ஒரு நாளில் 2 டைம்ஸ் ஃபுட்டு நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சேமியா உப்புமா, ஒரு கேரட் இருக்குது, கேரட் போட்டு சேமியா உப்புமா பண்ணிட்டு போகிறேன். மத்தியானம் பார்த்திங்கன்னா குடமிளகா ஒன்று இருந்தது. ஸோ லெஃப்ட் ஓவர் காயெல்லாம் இருந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ குடமிளகா சாம்பார் வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணலான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டிலில் வந்துட்டு சுட சுட தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை அப்படியே ஊற வச்ச ரைஸில் போட்டுட்டு ரைஸ் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, பூண்டு, விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குடமிளகா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூளாக ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையானது, காய்க்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய குடமிளகா இருந்தது, இதை வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறேன். குடமிளகா சாம்பார் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையாக நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. ஸோ இப்போ குடமிளகா ரஃபாக தான் நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பெருசாகவே சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வாழைக்காய் இருக்குது. வாழைக்காய் வந்து மீன் வறுவல் மாதிரி வறுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பேசிக் மசாலாஸ், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா, உப்பு, அப்புறம் பூண்டும் தட்டி ஆட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி நம்ம வச்சிடலாம். லாஸ்ட்டாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். லைட்டாக எண்ணெயோ இல்லாட்டி தண்ணியோ எது வேணாலும் ஆப்ஷன்ஸ் தான். நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு மசாலா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் ரைஸும் நல்லா சுட சுட பாயில் ஆகிடுச்சு. கொத்தவரங்காய் வந்துட்டு தனியாக இந்த மாதிரி வேக வச்சு தண்ணி வடித்து தான் நான் பொரியல் செய்ய போகிறேன். கொத்தவரங்காய் எனக்கு கரெக்டாக தெரியல, பித்தோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நான் வடிச்சிட போகிறேன். இது நான் தப்பாக சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அப்படி நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாம்பாருக்கு நம்ம தேவையானதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, சீரகம், உளுந்து, எப்பவும் போல் சாம்பாருக்கு தேவையானதை தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். ஒரு 2 வெந்தயம், 1 பருப்பு வேக வைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குட்டி ஆனியன், குட்டி தக்காளி, இதெல்லாம் போட்டு ரஃப்பாக ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். குடமிளகா குயிக்காக குக் ஆகிடும். இது வந்து நான் தண்ணி போட்டு அப்படிலாம் எப்போவுமே சாம்பார் வந்து வேக வைக்க மாட்டேன். காய் வந்து பருப்பு ஊற்றிட்டு அந்த காயும் பருப்பும் அதிலே தான் வேக வச்சு எடுப்பேன். இப்போ வந்து சாம்பார் பொடி வீட்டில் நம்ம அரைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது நம்மளோட தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பும் நம்ம வேக வச்சு எடுத்ததால் இப்போ இந்த காயை வந்து இந்த பருப்பு தண்ணியில் தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பு ஒரு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருவேன். சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருவேன். ஒரு ரீல்ஸில் ஆக்சுவலி பார்த்தேன், இந்த மாதிரி வந்து காய் வேக வைக்கும் போதே நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணால் அந்த காயில் இருக்க சத்து வந்து அதிலே ரீட்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ அது பார்த்ததுலேருந்து எப்போவுமே காய், பருப்பு எல்லாமே ஒன்றா ஊற்றிடுவேன். புளி எல்லாமே போட்டுட்டு அப்புறம் தான் காய் வேக வைப்பேன். இப்போ தேவையான அளவுக்கு சாம்பாரை வந்து லிக்விஃபைட் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டுட்டு லிட்டும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டேன். ஸோ அது பாட்டு நல்லா கொதிச்சு சாம்பாரும் ரெடி ஆகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனல் டச் பெருங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கம்மன்னு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்பவும் போல் தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கல்லுப்பு,
கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம கொத்தவரங்காய் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மசாலா குக் ஆகணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க வாழைக்காவையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பிரட்டி போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு கொத்தவரங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கான மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொத்தவரங்காய் எனக்கு கொத்தவரங்காய் பொரியல் எங்கே யாருக்குமே பிடிக்காது. பட் இதில் வந்து வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் வறுத்துட்டு போட்டோன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் வந்து வறுத்த வேர்க்கடலை இருந்தது. ஆல்ரெடி வாங்கணுன்னா வறுத்து எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த வறுத்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா அரைச்சிட்டு இந்த கொத்தவரங்காயோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2 பிரட்டிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொத்தவரங்காய் பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரே ஒரு கேரட் மட்டும் தான் வச்சு செய்ய போகிறேன். மற்றபடி பேசிக்காக நம்ம எப்படி சேமியா உப்புமா பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் போட்டுட்டு கடுகு, சீரகம், இஞ்சி, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையானது காஞ்ச மிளகாய் இல்லாட்டி பச்சை மிளகாய் என்ன இருக்கோ அது போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கேரட்டும் போட்டுட்டேன். இது நல்லா குக்காக அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேமியாவும் ஆட் பண்ணிடலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த குத்துவிளக்கு பிராண்ட் சேமியா தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் லிட் போட்டு வச்சிட்டோன்னா சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மித்துக்குட்டி வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு ரைஸ் எல்லாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். ஸோ அதனால் இந்த ப்ரிப்பேர் பண்ண சேமியா தான் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேன். நான் செஞ்ச காய்கறி சாம்பாரெல்லாம் காலையில் என் கையால் திருப்தியாக ஊட்டி விட்டால் தான் எனக்குமே நிம்மதியாக இருக்கும். அவன் ரைஸ் சுத்தமாக சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு சேமியா உப்புமா பேக் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.